மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த தர்பூசணி இருக்கு இல்லையா, இது சிவப்பு கலர், நல்ல சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. ஊசி போட்டு பழுக்க வைப்பாங்க. அதில் சிலவித கலப்பிடங்கள் செஞ்சு அதன் மூலமாக இனிப்பு அதிகப்படுத்துவாங்க. அப்படி இப்படின்னு ஒரு ஆள் பேசியிருந்தார். யாரோ ஒரு நபர் பேசுறாரு அப்படின்னு நினைச்சா, அவர் உணவு பாதுகாப்புத்துறையுடைய முக்கிய அதிகாரியாக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அவர். இவர் இதே வேலையை தான் ஒவ்வொரு மார்ச் அண்ட் ஏப்ரலில் கிளம்புறாரு. இது மாதிரி இருக்கிற எல்லா பழத்துக்கும் பண்ணிடுவாங்க போல இருக்கு. அதனால அவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பழத்தை. உங்களுக்கு ஆனா அந்த ஓட்டை போட்டுருக்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ வெளியானது பிகைன் வுட்ஸ் நினைக்கிறேன். பிகைன் வுட்ஸ் மாதிரி ஒரு அறிவு கட்ட ஒரு கேவலமான சேனலை பார்க்கவே முடியாது. யாராவது இறந்தா அந்த இடத்துல கேமரா தூக்கிட்டு ஒரு 10 பேர் நிற்கிறானா பிகைன் வுட்ஸ் தான் நிற்பான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கலாட்டாவும் சேர்ந்து அவனுக்கு தான் இந்த வீடியோ ஒன்று கிளப்பி விட்டு ஊரெல்லாம் பரப்பி விட்டுருக்கானுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது அவங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்க போகிறேன்னா அந்த அதிகாரி சொல்லக்கூடிய பதில்கள் இருக்கு இல்லையா, அந்த அதிகாரி மட்டும் கிடையாது, யார் சொன்னாலும் சரி, அவங்க எந்த ஆய்வு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அப்படி கண்டுபிடிச்சாங்க. அதுவும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அங்கொன்றும் இங்கொன்றும் சொல்ல முடியாது. பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சர்வே எடுத்து அந்த சர்வேல எப்படியான காரியங்கள் நடக்குது, எப்படியான தவறுகள் நடக்குதுன்னு சொல்லணும். ஆனால் அந்த வீடியோவில் இவங்க இஷ்டத்துக்கு கேட்டுக்கிருக்காங்க, அந்த ஆள் அவர் இஷ்டத்துக்கு அளந்துக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் பேசுறதை பார்த்தா 2 பேரும் சேர்ந்து யாருக்கோ கூட்டு கலாவணி வேலை பார்க்குற மாதிரி தோணுச்சு. அது யாருக்குன்றது அப்புறம் வரேன். முதலாவது அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை நான் தெளிவுபடுத்துறேன். அது என்ன அப்படின்னா, இதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை உண்மையாக இருந்தாலும், ஏன்னா ஒரு அதிகாரி சொல்றாரு, வேற யாரும் சொன்னால் மக்கள் நம்புறாங்களோ இல்லையோ, ஒரு அதிகாரி சொல்லும்போது, அது உணவு பாதுகாப்புத்துறையோட அதிகாரியாக இருக்கும்போது அவர் சொல்லும்போது அதை நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டியிருக்குன்னு கடந்த 15 நாட்களாக வெவ்வேறு இடங்களில் நாங்கள் இந்த தர்பூசணி இருக்கு இல்லையா, இதை வாங்குகிறோம். விவசாயிகள்கிட்ட வாங்கி பார்க்குறோம். மற்ற வகையில் நீங்கள் ரோட்டோரமாக விற்கிறாங்களே அவங்கள்ட்டையும் வாங்குகிறோம். இப்படி வாங்கி நாங்கள் ஆய்வு பண்ணதில் எங்களுக்கு தெரிஞ்ச 100% இந்த எந்த இடத்துலையுமே கலப்பிடம் நடந்த மாதிரி தெரியவே இல்லை. சில இடங்களில் எலி கடிச்சது, சில இடங்களில் அந்த பறிக்கும் போது குச்சி குத்துறது, இல்லை வரப்பதை குத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால அந்த பழங்கள் சில இடங்களில் அழுகி இருக்கிறத பார்த்தோம். தவிர எந்த ரசாயனமும் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்கவே கிடையாது. பின்னாடி எந்த அடிப்படையில் இவர் வைக்கிறாரு? அப்புறம் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த இடத்துல கிடைச்ச சாம்பிள் நாங்கள் பரிசோதனை பண்ணதில் இதை எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அது எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அதனால் எங்களுக்கு போதுமான இன்புட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் விவசாய தோட்டத்தை நோக்கி நகர்ந்தா அவங்க இன்னமும் கவலையாக இருக்காங்க. அது ஏன் கவலையாக இருக்காங்க கேளுங்க. இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் இங்கே வருது அப்படின்னா அந்த விவசாயிகள் தான். விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய, எங்களுக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் சுமார் 50,000 ஹெக்டேருக்கு மேலே இந்த தர்பூசணியை விவசாயம் பண்ணியிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறது இந்த கோடை காலம் இருக்குல்ல, இந்த கோடை காலத்தில் இந்த தர்பூசணி நல்ல சேல்ஸ் ஆகும், மக்கள்கிட்ட போதிய அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதாவது பெப்சி, கோக் போன்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்கிறத விட தர்பூசணி போன்றதை ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா தர்பூசணியில் 92% நீர் சத்து தான் இருக்குது. எனவே இது கோடை காலத்துக்கு இவங்களுக்கு மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு நம்புறதுனால விவசாயிகள் இதற்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து கொஞ்சம் அவங்களோட வழியை யோசிங்க. அது என்ன அப்படின்னா, சும்மா 58,000 ஏக்கரு விவசாயிகள் வயிற்றுல இன்னைக்கு நெருப்பை மூட்டி விட்டுருக்காரு இந்த கவர்மெண்ட். எது? இந்த திமுக கவர்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அதிகாரி இந்த திமுகவுடைய தலைமை குடும்பம், இந்த அமைச்சர்களுக்கு மிக நெருக்கமான நபரும் கூட. எனவே அந்த நபர் அந்த தைரியத்தில் ஆடுறாரு. இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விவசாயிகளுக்கு அப்படின்னா, நேற்று வரைக்கும் சுமார் ஒரு டன் 10,000 ரூபாய்க்கு வாங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இவர் வீடியோ போட்டு அது வைரல் ஆனதுக்கப்புறம் அதனோட விலை 10,000லேருந்து 2,000 ரூபாய் மாறுது. இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் இதுதான் காரணம் சொல்லி 10,000 ரூபாய் விற்றுருந்த ஒரு டன் இந்த வாட்டர் மேலனை பொறுத்த வரைக்கும் 2,000 ரூபாய்க்கு கீழே குறைக்கவும் அவங்க தயாராக இருக்காங்க. இதனால ஒரு பெரிய ப்ரெஷர் யார் அனுபவிக்கிறாங்கன்னா, விவசாயிகள் செயற்கையான ஒரு அழுத்தத்தை உருவாக்குறாங்க. யாரு? இடைத்தரகர்கள். யார் காரணம்? இந்த ஒரே ஒரு அதிகாரி, அதுக்கு உடந்தையாக இருந்த பிகைன் வுட்ஸ்ன்ற சேனல். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆற்றுல 58,000 ஹெக்டேர் விவசாயம் பண்ண விவசாயிகளை நடுத்தருக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிகைன் வுட்ஸ் சேனல்லாம் இதற்காகவே, இதுக்கு மட்டும் கிடையாது, யார் செத்தாலும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டு அவங்க வேலைக்காரிட்டு இருந்து எல்லாத்தையும் பேட்டிட்டு பாருங்க, அதுக்கே அந்த சேனலை ஊற்றி மூடிக்கணும். எனக்கு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தைரியத்தில் எதையாவது எடுத்து போட்டு நம்ம வியூ வாங்கினா போதும், மக்கள்கிட்ட எதையாவது கிளப்பி விட்டா என்ன உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பொறுப்பு இருக்குது நான் கேட்குறேன். அதில் அவர் சொன்னதை நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டோம். ஆனால் இது ஒரு பெரிய காமெடின்னு அப்புறம் தெரிஞ்சிச்சு. அவரே ஒரு பெரிய காமெடி பீஸ் தான். அவரே ஊசி போட்டு உட்கார வைக்க வேண்டியதான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதன் மீது டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா சிவப்பு கலரில் வரும். அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிவப்பு கலரில் வந்துச்சுன்னா அது நிச்சயம் ஊசி போட்டிருக்காங்கன்னு அர்த்தமா. நான் வாங்கி இதுலேருந்து பைனாப்பிள் வரைக்கும் எல்லா பழத்துலையும் அமைக்கி பார்த்துட்டேன், எல்லாம் அதோட கலர் ஒட்ட தான் செய்யுது. இப்போ என்ன எல்லா பழத்தையும் ஊசி போட்டாங்களா? ஏதோ பைத்தியக்காரத்தனமா இல்லையா பேசுறது? நான் கேட்குறேன். எல்லா பழத்தோடைய நிறமும் எதனால் வருதுன்னு ஒரு விவஸ்தை வேணாம்.
அதுக்கு அவர் சொல்றாரு எரித்ரோசைன் காரணம். அந்த எரித்ரோசைன் என்ன பண்றாங்கன்னா அவங்க நிறம் ஊட்டுறாங்க. அதாவது எரித்ரோசைன்ற ஒரு கெமிக்கல்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்களால் சிவப்பு கலர் மட்டும் கிடையாது எந்த கலரையும் கொண்டு வர முடியும்னு வச்சுக்கோங்க. இது எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பேக்கரிலையும் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் பேக்கரியை பொறுத்த வரைக்கும் இது பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் உண்டு. ஆனால் அதை கொண்டு வந்து இதில் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு புரியவே இல்லை. சிவப்பு கலராக கொண்டு வரதுக்கு எரித்ரோசைனை போடுறான்னு வச்சுக்கோங்க. இந்த பழம் எப்படா தாங்கும்? இந்த பழத்தோட தன்மைன்னு என்ன தெரியுமா? இந்த பழம் விவசாயிகள் சொல்கிறாங்க 2 நாள் நீங்கள் அடிபட்டு வச்சுக்கோங்க 2 நாள் அழிகிறோம். நாங்கள் ஒழுங்காக பயிரிட்டு அது எந்த சேதாரமும் மார்க்கெட் கொண்டு வந்து வச்சுக்கோங்க 10 நாள்லேருந்து 12 நாள் வரைக்கும் தாங்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஊசியெல்லாம் போடணும்னு வச்சுக்கோங்க ஒரே நாளில் காலி இந்த பழம். இவர் எந்த தைரியத்தில் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு விவசாயிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இதில் ஏதாவது பதில் இருக்கா? இதுக்கு திமுக கவர்மெண்ட் முன்னாடி வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்குமா இல்லையா? இப்படியான விஷயங்கள் மீது நீங்கள் தயவுசெய்து பயப்பட வேணாம். அட்லீஸ்ட் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டுருக்குமா இல்லையா கவர்மெண்ட்? அதுவும் செய்யவே இல்லை. பரப்பிட்டு போறாங்க விட்டுருக்காங்க. என்ன கொடுமைன்னா இந்த எரித்ரோசைனை பொறுத்த வரைக்கும் அதுவே 1 kg இறக்குறைய 100 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது போகிறது 20 ரூபாய்க்கு. 20 ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு பழத்துக்கு 100 ரூபாய்க்கு போட்டு ஊரெல்லாம் தூக்கி தெரியுமாண்ணா? ஏதோ அறிவு வேணாம், எதையாவது பேசுறதா? அந்த இடத்துல அவர் சில விஷயங்களை மேற்கொள்ள காட்டும்போது நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லா இடங்களுமே நாங்கள் வாங்கின பழங்கள் எல்லாமே எல்லா பழங்களுமே ரொம்ப சிவப்பாகவும் கிடையாது. சில இடங்களில் மிகவும் சிவப்பான நிறத்தில் கிடையாது. கொஞ்சம் சிவப்போடு இருக்கக்கூடிய பழங்களும் பார்த்தது உண்டு. இது எந்த தன்மையினால் உருவாகுது விவசாயிகள்கிட்ட கேட்டால் விவசாயிகள்கிட்ட எங்கே செங்கல்பட்டில் ஆரம்பிச்சு திருச்சி பகுதி வரைக்கும் இதனுடைய விவசாயிகள் சொன்ன விஷயங்கள் என்ன அதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இது என்ன மாதிரியான சூழலில் வாழுது, அந்த நேரத்தில் எந்த வெதரில் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான உரங்கள் போடுறோம், அதோடு சேர்த்து அந்த மண்ணோட தன்மை தான் மிக மிக முக்கியமானது. அதில் எப்படியான பாசன வசதிகள் உருவாக்கி வச்சிருக்கீங்க, இதுதான் இந்த கலரை முடிவு பண்ணுது. மற்றபடி எல்லா பழங்களுமே வெவ்வேறு வகையில் இருக்குது. சுமார் 20க்கும் மேற்பட்ட வகையான வாட்டர்மெலன், அதாவது 20க்கும் மேற்பட்ட வகையில் இங்கே பயிரிட சொல்லி இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் இதற்கான விதையை கொடுக்குறாங்க. அந்த 20க்கும் மேற்பட்ட விதைகள் இருக்குல்ல, அதில் NS-295 நினைக்கிறேன். NS-295 போன்றதெல்லாம் இந்தியா தான் ரிசர்ச்சே பண்ணுது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இந்திய விவசாயம் சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இல்லையா, இவங்களுக்கு கீழே லேப் இருக்கு இல்லையா, அந்த லேபில் தான் இது ஹைபிரிட், அதாவது வெவ்வேறு விதத்தில் ரிசர்ச் பண்ணி அதிகப்படியான சத்தோட மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வது எப்படி, இதன் மூலமாக விவசாயிகள் லாபம் அடைவது எப்படின்றது அங்கே தான் ரிசர்ச்சே பண்ணுது. அப்புறம் அவங்களாம் கேனக்கு இருக்கீங்களா நான் கேட்குறேன். அதில் அந்த பிகன் நோட்டீஸ்காரன் கொஞ்சம் ஓவராக தான் கூப்பிட்றான். என்னன்னா ஓ இப்படி தான் எல்லாரும் படுத்து வைக்கிறாங்களா அப்படின்னு. அந்த இடத்துல இந்த பிகன் நோட்டீஸ்காரன் பார்த்தா பயங்கர கோவம்னு வச்சுக்கவேன். நீ போய் பேட்டி எடுக்க போகிற நபர் என்னன்னு தெரிஞ்சுன்னா நீ என்ன கேட்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லக்கூடியதுக்கு என்ன சார் ஆதாரம், எந்த இடத்துல கிடைச்ச விஷயத்த நீங்கள் இப்படியா சொல்கிறீங்க? இதன் அடிப்படையில் எப்படி எல்லா இடங்களும் இப்படியான பயன்பாடு இருக்குன்றதை நீங்கள் சொல்ல முடியுது? அப்படியான குற்றச்சாட்டுகள் வரும்போது எவ்வளோ விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க? இது செய்யக்கூடிய நபர்கள் இடைத்தரகர்களா, இல்லாட்டி விவசாயத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அதை பண்ணுறாங்களா, இல்லை விவசாயம் பண்ணுற இடத்துல பண்ணுறாங்களா? இதெல்லாம் அவன் கேள்வி கேட்கல. ஓ இப்படி தான் இனிப்பு கூட்டுறாங்களா? அதில் அந்த ஆள் ஒன்று சொல்கிறாரு, இந்த சக்கரை இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளத்தை பாகு இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ளே ஏற்றி அதோட இனிப்பை கூட்டுறாங்க. ஏதாவது புத்தி இருக்கா? பிகன் நோட்டீஸ்காரன் கேட்குறேன். சக்கரோட விலை என்னடா? மார்க்கெட்டில் சக்கரோட விலை நினைக்கிறேன். அதை வாங்கி இதில் போட்டு இனிப்பு சத்தை கூட்டுட்டானா விற்கவன் நடுத்தருக்கு தானே வரணும். இதோட விலை என்ன? இதோட வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் 20 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்கின்னு வச்சுக்கவேன். இதுக்கு சக்கரை பாக ஊற்றுறாங்கன்னா உனக்கு புத்தி இருக்கா? கேள்வி கேட்குறேன். உனக்கு நான் கேட்குறேன், பிகன் நோட்டீஸ்காரனுக்கு ஏதாவது புத்தி இருக்கா? உனக்கு என்ன வரும்? ஏதாவது செத்தவங்க வீட்டு பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்தியா? அதோட நிறுத்தி தொலையண்டா. இப்போதான் என்ன சந்தேகம் எங்களுக்கு வலுவாக வருது அப்படின்னா ஒவ்வொரு ஏப்ரல் மே இல்லாட்டி மார்ச் ஏப்ரல்களில் இந்த மாதிரி நீங்கள் கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த மாதிரி கிளப்புறதுக்கு ஒரே காரணம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வு. என்னுடைய வீட்டில் எனக்கு தெரிஞ்சு பெப்சி கோக்குன்னு இப்படியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்குள்ள இது எதுவுமே பயன்படுத்துறதே கிடையாது என்னுடைய குழந்தைகளுக்கும். ஏன்னா அது பெரிய நாங்கள் விரும்புறது கிடையாது, பெரிய ஆய்வும் கிடையாது வச்சுக்கவேன். அது குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலேயே இந்த மாதிரி பழங்கள், அதுவும் முக்கியமாக வாட்டர்மெலன் இருக்குல்ல, இந்த அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் 4 மாதங்கள் வாட்டர்மெலன் தான் கதின்னு கிடப்போம். ஏன் அப்படின்னா வெளியில் போயிட்டு வந்தால் குழந்தைகள் விளையாண்டு வந்தால் வச்சுக்கவேன், இதுதான் சரியாகவும் இருக்குது, குழந்தைகளுக்கு நல்லா எடுக்கவும் செய்து மற்ற பழங்களை விட. அப்படி இருக்கும்போது இது யாருக்கு பிரச்சனை உருவாக்கும்? எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுடைய அந்த குளிர்பான கம்பெனிகளுக்கான பிரச்சனையை உருவாக்குறது இந்த வாட்டர்மெலன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருடமும் இதனுடைய விளைச்சலுடைய எண்ணிக்கை, அதனுடைய ஹெக்டேருடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போகுது. மக்கள்கிட்ட போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த விழிப்புணர்வு காரணமாக மிகப்பெரிய வீழ்ச்சியை எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், மிக முக்கியமாக பெப்சி கோக் போன்ற நிறுவனங்களை இவங்க சந்திக்கிறாங்கன்றது நிதர்சனமான உண்மை. இது கடந்த ஒரு 6-7 வருஷங்களில் ரொம்ப தீவிரமாக வளர்ந்துருக்கு மக்கள் மத்தியில் ஒரு போதுமான விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை கெடுத்து விடுறதுக்கு
இவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு தோணுது. முக்கியமாக இந்த பிகே நியூஸ் இருக்கான் பாருங்க, அவனுக்கு காசு கொடுத்தா எவனை வேணால் ப்ரொமோஷன் பண்ணுங்க. அதனால் இந்த மாதிரி வேலையை அவன் பண்ணுறானோன்னு எனக்கு தோணுது. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்கிறது, ஒரு விவசாயியுடைய குரலை கேளுங்க, அதுக்கப்புறம் நானே சொல்லி முடிக்கிறேன். விவசாயிங்க நிறைய பேர் வந்து தோட்டத்தில் உட்காந்து அழுந்து கூட நான் பார்த்தேன். ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடம் வந்து காய் வந்து கெட்டு போய் கிடைக்குது. இந்த தர்பூசணி வியாபாரம் வந்து நான் வந்து 17-18 வருஷமா பண்ணின்னு இருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த தொழில ஊசி போடுறது அது இதுன்ட்டு நம்ம எங்கேயுமோ கேள்விப்பட்டிருந்தே கிடையாது. இந்த தர்பூசணிக்கு ஊசி போட்டா 2 நாளுக்கு மேல தாங்காது. பாருங்க சார், ரெட் கலர் வந்திருக்குது. இதோட வந்து இயற்கை சார். இது கலரு இன்ஜெக்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விவசாயிகள் பலருக்கு வீடியோ எடுத்துலாம் போட தெரியாது. ஆனால் எல்லாரும் நொந்து போயிருக்காங்க. ஏன் திடீர்னு இவ்வளவு தூரத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு? அந்த வீழ்ச்சிக்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது திமுக அரசாங்கம். இதனால விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. அப்படின்னா சுமார் 50,000 ஹெக்டேர் அளவுக்கு இந்த தர்பூசணியை விவசாயம் பண்ணிட்டு இந்த வெயில் காலத்துல அவங்களுடைய விவசாயத்துக்கு நல்ல விலை கிடைக்கும் நினைச்சு நிக்கிறாங்களா விவசாயிகள், அவங்க எல்லா பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு. அதோட சேர்த்து நான் சொல்ல வேண்டிய விஷயம், மக்கள் எல்லா பேரும் நீங்க தாராளம் வாங்கி சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுல நாங்கள் முழுக்க ஆய்வுகள் பண்ணிட்டோம். இந்த தர்பூசணி அந்த விதமாக செய்யப்படுறது கிடையாது. இது ஊசி போடுறது, பாசி போடுறது அந்த வேலை கிடையவே கிடையாது. நல்லாவே இருக்குது. வரக்கூடிய அடுத்த 3 மாதங்கள் கடுமையான நம்ம வெயிலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது முக்கியமாக குழந்தைகளை வெளியே விளையாட போகாது அப்படின்னு பூட்டி வைக்க முடியாது. எனவே இந்த நிலைமையில குழந்தைகள் ஆரம்பிச்சு எல்லா பேருக்குமே மிக தேவையான ஒன்று அப்படின்னா குளிர்பானங்கள் அல்ல, இந்த மாதிரியான தர்பூசணி தான். எனவே தயக்கமே இல்லாமல் தர்பூசணியை பயன்படுத்துங்க. பிகே நியூஸ்காரனா போகிற வழியில் 2 சாத்திட்டு போங்க. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.